அடிலகன் என்னும் சிவன் பக்தன் பூலோக வாழ்வை முடிச்சுக்கிட்டு கைலாயம் போகிறாரு. அங்கு நந்தீஸ்வரர் காவல் செஞ்சிட்டு இருக்காரு. பார்வதி தேவி தியானத்தில் அமர்ந்திருக்காங்க. சிவ பார்வதி தரிசனம் பெற விரும்பிய பக்தன் நந்தீசர் அனுமதியுடன் பார்வதி முன் நின்று சத்தம் மட்டபடி வணங்குறாரு. சத்தம் கேட்டு தியானம் கலைத்த அம்பிகை, நந்தீசா ஏன் இவனை இங்கு அனுமதித்தா என கேட்குறாங்க. தாயே, தியானத்திலிருந்து தாங்கள் எழுந்த பிறகே நான் அனுமதித்திருக்க வேண்டும், என்னை மன்னியுங்கள். விஷயம் தெரிஞ்சு சிவபெருமான் உடனடியாக அங்கே வராரு. நந்தீசன் பூலோகத்தில் பிறக்குமாறு கட்டளையிடுறாரு. இந்த நேரத்தில் பூலோகத்தில் சிலாதர் என்னும் முனிவர் ஆசிரமத்திற்கு சப்தரிஷிகள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு உணவளிக்க சிலாதரின் மனைவி தயாரானால், குழந்தை இல்லாத உங்களது வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என மறுக்கிறாங்க. சிலாதர் வருத்தத்துடன், சிவபெருமானே எங்களுக்கு குழந்தை வரத்தை தந்துள்ள வேண்டும் என வேண்டாரு. அப்போது நந்தீசரை குழந்தையாக்கி ஒரு பெட்டியில் வச்சு தாளிட்டு சிலாதரின் ஆசிரமத்தில் அருகில் கிடைக்க செய்கிறார் சிவன். அதை திறந்து பார்த்த சிலாதர் காளை முகத்துடன் குழந்தை இருப்பதை கண்டார். ஆனாலும் கடவுளே குழந்தை எப்படி வளர்ப்பேன் என வருந்தினார். அப்போது அசிரீரியாக, கைலாயத்தில் காவலனான நந்தீசனே குழந்தையாக வந்திருக்கிறேன். 12 ஆண்டுகள் மட்டுமே பூலோகத்தில் வாழப்போகும் இவனை அன்புடன் வளர்த்து வாருங்கள் என்றது. சிவனருள் பெற்ற அக்குழந்தையை மனைவியிடம் ஒப்படைத்தார் சிலாதர். அந்த குழந்தை பார்த்தவர்கள் அனைவருக்கும் வாழ்வில் நல்ல நேரம் அமைந்தது. அவர்களின் உள்ளமும் உடலும் புத்துணர்வு பெற்றது. பிரதேச நாளில் அக்குழந்தை சிவதியானத்தில் ஆழ்ந்திருக்கும். அப்போது நந்தீசர் தரிசனம் பெற்றவர்கள் பிறப்பற்ற முக்தி நிலையை அடைந்தனர். அற்புதங்கள் நிகழ்த்திய நந்தீசர் தன் 12வது வயதில் பெற்றோருடன் புறப்பட்டார். கைலாயத்தில் காவலராக மீண்டும் பதவியில் அமர்ந்தார்.